தன்னோட மனைவியை நல்லா பாத்துக்காத விஜய் எப்படி தமிழ்நாட்டு பெண்களை நல்லபடியா பாத்துக்கிடுவாரு? தன்னோட மனைவிக்கே வீட்டுல அடைக்கலம் கொடுக்காம வீட்டை விட்டு துரத்தி விடுறாரு. இவர் எப்படி நாட்டு மக்களுக்காக நல்லது செய்வாரு? தன்னோட குழந்தைகளை கூட கண்டுக்கிடாத விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னதை பண்ண போறாரு? இதுதான் எல்லாரோட கேள்வியுமா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்போ சமீப காலமா விஜய், சங்கீதா இவங்களோட திருமண வாழ்க்கை தான் பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. அதுக்கு முக்கியமான காரணம், திடீர்னு விஜயோட மனைவி சங்கீதா எனக்கு விவாகரத்து வேணும்னு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமா நிறைய வீடியோக்கள்ல நாமளும் பேசிட்டோம். ஆனா இப்படி இருக்கக்கூடிய நிலையில சங்கீதா திடீர்னு இன்னொரு மனு தாக்கலை பண்றாங்க. அதுல ஏற்கனவே பழைய மனு தாக்கல் பண்ணியிருந்ததுல நான் அடைஞ்ச வேதனைகள் என்ன அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. அதை பாக்குறப்போ விஜய் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் வந்துச்சு, அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இப்போ அதுக்கு மேலையா போய் அவரோட மனைவிக்கு நீலாங்கரையில இருக்கக்கூடிய வீட்டுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாராம். இது எந்த அளவுக்கு நியாயம்? கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேலா 2 பேருமே திருமண வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. இப்போதான் அவங்களுக்கு ஏதோ குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டு இவங்க சங்கீதா விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் விவாகரத்து கிடைக்கல. அப்படி இருக்கும்போது சங்கீதாவுக்கு அந்த வீட்டுல முழு உரிமை இருக்கு. ஆனா விஜய் வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டுறாங்களாம். இதனால மனம் நொந்து போன சங்கீதா மறுபடியுமே எக்ஸ்ட்ரா ஒரு மனு தாக்கலை பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல ஒரு நடிகை கூட என்னோட கணவருக்கு தொடர்பு இருக்கு, அதை நான் துண்டிக்க சொன்னேன், ஆனா அவர் கேட்கல, இதனால நான் மன ரீதியா ரொம்பவே பாதிக்கப்பட்டேன், என்னை பொருளாதார ரீதியா ரொம்பவே கொடுமைப்படுத்தினாரு, வெளியே கூட அனுமதிக்காம என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இது விஜய்க்கு கொஞ்சம் எதிர்வினை ஆற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப மறுபடியுமே சங்கீதா இப்ப புதுசா ஒரு மனத்தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல நான் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, எனக்கு சென்னையில வீடு கிடையாது, அப்படி இருக்கும் போது என்னோட கணவர் வீட்டுல தான் நான் இருக்க முடியும், எனக்கு சென்னையில வீடு கிடையாது, ஆனா இப்ப இவர் என்ன அந்த நீலாங்கரை வீட்டுல இருக்கக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாரு அப்படின்ற மாதிரி சங்கீதா அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தன்னை மிரட்டுறதாவும் சங்கீதா பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில விஜய் மாமல்லபுரத்துல நடந்த மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டாரு. அதுவும் மகளிர்களுக்கு நிறைய அறிவிப்புகளை கொடுத்தாரு, நிறைய வாக்குறுதிகளை வெளியிட்டார். இதை கேட்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தன்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களையே நீங்க சரியா பாதுகாக்கல, அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு பெண்களை எப்படி நீங்க பாதுகாப்பா வழி நடத்துவீங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த தன்னோட மனைவிக்கு கூட வீட்டுல இருக்கிறதுக்கு இடம் கொடுக்காம வெளியே அடிச்சு துரத்துற ஒரு நபர் எப்படி தமிழ்நாட்டு மக்களை நல்லபடியா பார்த்துட்டு இருப்பாரு? இப்ப நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன, இந்த விவாகரத்து வழக்கு தொடர்பா விஜய் எப்போ வாயை துறப்பாரு அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அது ரசிகர்கள் மட்டுமில்ல, பொதுமக்கள் மட்டுமில்ல, அரசியல் தலைவர்களுமே இதை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. விஜய் எப்போதான் இந்த விவாகரத்து வழக்கு தொடர்பா பேச போறார் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கடைசியா இந்த மகளிர் தின கொண்டாட்டத்துல விஜய் வாயை திறந்துட்டாரு. அதுவும் பெரிய லெவல் எல்லாம் சொல்லலைங்க, ஒரு மாதிரி இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரோட மனைவியை ஒரு பொருட்டாவே மதிக்காத மாதிரி விஜய் பேசியிருக்காரு. இது எந்த அளவுக்கு விஜயோட செயல் இருக்கு அப்படிங்கிறத காட்டுது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மக்களுக்கு நல்லது நினைக்கிற மாதிரி தான் சொன்னாரு. அதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்காக நீங்க குரல் கொடுத்து நீங்களே ஹர்ட் ஆயிக்கிறீங்க, நீங்க ஹர்ட் ஆகுறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, அந்த பிரச்சனைலாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் அவ்வளவு அளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க மக்களுக்காக போராடுங்க, நானும் நீங்களும் மக்களுக்காக சேர்ந்து உழைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்கெடுத்தாலும் மக்களுக்காக 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 மட்டும்தான் பேசுறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காம, ஒரு அரவணைப்பு கொடுக்காம இந்த மாதிரி கீழ்த்தனமா நடந்துக்க முடியும் அப்படின்றதுதான் எல்லாரோட சந்தேகமா இருக்குது. இன்னொரு பக்கம் சங்கீதா விவாகரத்து மனத்தாக்கல் பண்ணதுக்கு காரணமே திமுக அப்படின்றதுதான் எல்லாருமே குறை சொல்லிட்டு வராங்க. அதாவது விஜய், சங்கீதா இவங்களோட விவாகரத்து வழக்குக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க.
எதுக்கெடுத்தாலும் திமுக 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 எப்படி இவங்க குடும்ப பிரச்சனையில தலையிட முடியும்? அதாவது அரசியல் சம்பந்தமா விஜய்க்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னா அது திமுகவை சொல்லலாம். ஆனா குடும்ப பிரச்சனை, அதாவது 20 வருஷத்துக்கு மேல 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு திருமண வாழ்க்கை முறிய போகுது அப்படின்றதுக்கு காரணம் எப்படி திமுகவா இருக்க முடியும்? அதே நேரத்துல சங்கீதா இன்னும் ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜயோட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி எனக்கு அவர் ஜீவனாம்சம் கொடுக்கணும், என்னோட குழந்தைகளுக்கும் எனக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல விஜய் என்னத்தை கொடுக்க போறாரு, எப்படி இவங்க சமரசமாக போறாங்க அப்படின்றது இந்த வழக்கோட விசாரணை அப்போதான் தெரிய வரும். அது வரைக்கும் விஜய் இதை பத்தி பெரிய அளவுல வாயை திறக்க போறது கிடையாது. ஏன்னா விஜய் சங்கீதா இவங்களோட விவாகரத்து வழக்கு தொடர்பா நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. பாடகி சுஜித்ரா அவங்களோட தரப்புல இருந்து அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இப்படி நிறைய பிரபலங்களுமே இந்த விவாகரத்து வழக்கு தொடர்பா குரல் கொடுத்திருந்தாங்க. அரசியல் கட்சியினருமே முன்வந்து அவங்களுக்கான ஆதரவை கொடுத்தாங்க, அதாவது சங்கீதாவுக்கான ஆதரவை கொடுத்தாங்க. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட இதைதான் சொல்லியிருந்தாங்க. சகோதரி சங்கீதாவுக்கு அவங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனுமே சொல்லியிருந்தாங்க. இப்படி நிறைய பேர் சங்கீதாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் இதுல ஒரு பிரச்சனையே கிடையாது, அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, விஜய் அந்த பிரச்சனையை ஒர்த் இல்லைன்னு சொல்றாரா இல்லாட்டா மனைவியை சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு மகளிருக்காக. கிட்டத்தட்ட திமுகவுல என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்களோ, அதிமுகவுல என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து புதிய அறிவிப்புகளா விஜய் வெளியிட்டிருக்காரு. இலவசங்களே கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன விஜய் இப்போ அவரை இலவசத்துக்கு தான் வந்திருக்காரு. அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு இலவசத்தை ஒண்ணு அறிவிச்சா மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும் நினைச்சிட்டு விஜய் இதெல்லாம் அறிவிச்சிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த வழக்குல யார் தரப்புல நியாயம் இருக்கு அப்படிங்கிறது இந்த வழக்கோட விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. இதுல ரொம்பவே பாவப்பட்ட ஒரு விஷயமா இந்த விஷயம் இருக்குது. என்னன்னா, சங்கீதாவை எப்படி, அதாவது தன்னோட மனைவியை எப்படி விஜய் வீட்டுக்குள்ள அனுமதிக்காம இருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாவும் ஆதங்கமாவும் இருக்கு. என்னன்னா, இத்தனை காலம் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க, திடீர்னு ஒரு நடிகையாட தான் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றப்போ விஜய் எப்படி அவர் மேல தப்பே இல்லாத ஒரு நபர் எதுக்காக சங்கீதாவை வீட்டுக்குள்ள அனுமதிக்காம இருக்கணும்? அவர் மேல ஓகே, அவர் தரப்புல நியாயம் இருந்துச்சுன்னா அவங்க எப்பவும் போல இருந்துட்டு போட்டுன்னு விடலாம்ல. அதாவது தன்னோட குழந்தைகளுக்காகவாவது அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கலாம். ஆனா அதை கூட பண்ணாம விஜய் இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பாரு அப்படின்றதுல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ இதுக்குமே நிறைய பேர் என்ன சொல்ற விஷயம் என்னன்னா, சங்கீதா வேணும்னே திட்டமிட்டு தேர்தல் நேரத்துல விஜய் மேல பழி போடுறாங்க, இவ்வளவு காலம் எங்க இருந்தாங்க, அந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனேயே எங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. அதுக்குமே சங்கீதா தரப்புல இருந்து பதில் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, நான் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டேன், அந்த நடிகையுடனான தொடர்பு நிறுத்த சொன்னேன், அவர் நிறுத்தல, திரும்பவும் அந்த நடிகை கூட தான் சுத்திட்டு இருக்காரு, எனக்கு அது பிடிக்கல, நான் தனிப்பட்ட முறையில விவாகரத்து கேட்டேன், பொது வேலைக்கு போக வேண்டாம், தனிப்பட்ட முறையில பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி விவாகரத்து கேட்டேன். ஆனா விஜய் அதுக்கு கூட ஒத்து வர மாட்டாரு, அவங்களோட நிர்வாகிகள் என்ன மிரட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தினால மட்டும்தான் நான் விவாகரத்து மனு தாக்கலை பண்ணினேன். இந்த விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா கூட என்கிட்ட மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில தான் பேசுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை, புகார தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாரு, நிறைய விஷயங்களை என்ன டார்ச்சர் பண்றாங்க, அதாவது கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சங்கீதா குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதுதான் மகளிர் தினத்துல விஜய் அவங்களோட மனைவிக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு ஒரு கொடுமையை கொடுத்துட்டு மகளிர் தினத்தை கொண்டாடி எண்ணத்தை கலட்ட போறாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுல இயக்குனர் அமீரை எடுத்துக்கலாம். அமீர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தன்னோட மனைவி மகள் இவங்க எல்லாத்தையுமே வீட்டை விட்டு விரட்டிட்டு விஜய்க்கு மகளிர் தின கொண்டாட்டம் தேவைதானா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு ஹிட்லர் உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விஜயை குறிப்பிட்டு பதிவு வெளியிட்டு இருந்தாரு. இது பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருந்துச்சு. இப்போ இந்த பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் விஜய்க்கு அவரோட ரசிகர்கள் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதாவது சங்கீதாவுக்கு எதிராக அவதூறு பரப்பி விஜய் மேலதான் நல்லது இருக்கு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனா அதுக்கப்புறமா த்ரிஷா கூட விஜய் திருமண நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டார். அப்பவும் கூட என்னன்னா, அண்ணா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் எங்க அண்ணன் நட்பு ரீதியா தான் போயிருக்காருப்பா, அப்படிலாம் கிடையாது, அவர் ஏதாவது கைப்பிடிச்சு பாத்தீங்களா, தோல் மேல கைப்பிட்டிருந்தாரு பாத்தீங்களா, நட்பு ரீதியா போயிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு எப்பவும் போல வக்காலத்து வாங்கினாங்க.
அது மட்டும் இல்லாம சங்கீதா இப்ப 2வது மனு தாக்கல் பண்ணிருக்கக்கூடிய நேரத்துல கூட இது வேணும்னே தான் பண்றாங்க, எங்க அண்ணன் நல்லவர் தான், வல்லவர் தான் அப்படின்ற மாதிரியும் கருத்துக்களை வெளியிட்டு வராங்க. இவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில மத்தவங்களுமே விஜயோட நடவடிக்கைகள், செயல்கள், அவரோட பேச்சுக்களை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு தான் வராங்க. சோ இது இந்த வழக்கோட தீர்ப்பு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் மகளிருக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரோட மனைவியை கண்டுக்காம வீட்டை விட்டு துரத்துறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவர் 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒருவேளை முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா கண்டிப்பா த்ரிஷா உள்ள வருவாங்களா, இல்லட்டா மக்களுக்காக மட்டும்தான் விஜய் நல்லது பண்ணுவாரா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.